Yesterday in the brothers meeting, one brother was sharing that in the past we used to hear much about discipleship. நேற்றைய சகோதரர்கள் கூட்டத்திலே ஒரு சகோதரர் இப்படியாக பகிர்ந்து கொண்டார். கடந்த காலங்களிலே நாம் சீஷத்துவத்தை குறித்ததான அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். But he was telling that recently such sharings are very rare. ஆனால் கடந்த நாட்களிலே இப்பொழுது உள்ள நாட்களிலே சீஷத்துவத்தை குறித்து கேட்பது மிகவும் அரிதாய் இருக்கிறது என்று அவர் சொன்னார். I had an experience in the recent youth camp. கடந்த யூத் கேம்பிலே எனக்கு ஒரு அனுபவம் உண்டானது. There were some 80 young brothers and I actually asked them what are the 3 conditions of discipleship written in Luke chapter 14. லூக்கா அந்த வாலிபர் கூட்டத்திலே ஒரு 80 சகோதரர்களுக்கு நான் பேச வேண்டியதாக இருந்தது. அந்த 80 சகோதரிடத்திலே லூக்கா 14 சொல்லப்பட்டிருக்கிற சீஷத்துவத்தின் நிபந்தனைகள் என்ன என்று அவரிடத்திலே கேட்டேன். And none of them could tell anything. அவர்களிலே ஒருவராலும் கூட அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. Actually it was a very convicting thing for me because I was seeing, I'm not blaming anybody, but I was thinking in my own sharings I rarely mention these things. அது என்னை மிகவும் உணர்த்துவதாக இருந்தது. நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, ஆனால் நான் என்னுடைய பிரசங்கத்திலே நான் உணர்ந்தது, நான் சீஷத்துவத்தை குறித்து அதிகமாக நான் வலியுறுத்தி பேசவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். Brother Zach in the recent New Year message, he was telling, I was thinking that is a real prophetic word for all of us. He was telling that it's a great need to go back to the basics and fundamentals. கடந்த நியூ இயர் செய்தியிலே புத்தாண்டு வாழ்த்து செய்தியிலே ஜாக் அவர்கள் நம்மோடு கூட பேசும் பொழுது அதை நான் உண்மைக்குமே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக நான் உணர்கிறேன். ஏனென்றால் சகோதரர் பேசும் பொழுது நாம் திரும்பி பூர்வ நாட்களிலே பேசின அந்த அடிப்படை சத்தியங்களுக்கு நாம் திரும்ப செல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார். He was telling of a maths teacher. He was telling that a maths teacher, imagine a teacher is teaching multiplication table of 6 one day, next day multiplication table of 7, next day 8 and next day 9, and if he doesn't repeat it, the children will learn nothing. அவர் ஒரு கணித ஆசிரியர் பெருக்கல் வாய்ப்பாடு தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு நாள் 6ஆம் வாய்ப்பாடு, இன்னொரு நாள் 7ஆம் வாய்ப்பாடு, இன்னொரு நாள் 8ஆம் வாய்ப்பாடு என்று சொல்லிக்கொண்டே போய்கொண்டு மீண்டுமாக திரும்ப அந்த பழைய வாய்ப்பாடுகளுக்கு வரவில்லை என்றால் அந்த மாணவர்கள் ஒன்றையும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். See, I know that if you ask me even in the midnight what is 8 into 6 or 9 into 7 or whatever, I can tell it very easily because the teachers who taught me really drill those things into my brain. இன்றைக்கும் என்னை நடு இரவிலே எழுப்பி 8 எத்தனை 8 9 எத்தனை அப்படின்னு கேட்டா என்னால டக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள் அந்த ஆரம்ப நாட்களிலே என்னுடைய மனதிற்குள்ளாக அப்படியாக அவர்கள் ஏற்றி விட்டார்கள். I was teaching 11th and 12th standard. I know that when I was teaching basic economic laws, I had to repeat them 15 classes, 20 classes, same thing again and again and again. I had to repeat them. நான் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளுக்கு எக்கனாமிக் வாத்தியாராக நான் இருந்தேன். அப்படி நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த எக்கனாமிக் லாஸை நான் அநேக முறை திரும்ப அந்த மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. I remember what C.S. Lewis, he said that the mark of a good Bible teacher is that he will go back to the basics and fundamentals again and again and again. C.S. லூயிஸ் என்கிறதான தெய்வ மனுஷன் அவர் சொல்லும் பொழுது நல்ல ஒரு வேத போதகர் எப்படி இருப்பார் என்றால் அடிப்படை சத்தியங்களுக்கு மீண்டுமாய் சென்று அதையே அடிக்கடி போதிக்கிறவராக இருப்பார். But he said that the mark of a false teacher is that he will come up with new teaching every time. ஆனால் கள்ள போதகர்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரசங்கிக்கும் பொழுது புது சத்தியங்கள் புது ஐடியாக்களோடு கூட அவர்கள் தங்களுடைய பிரசங்கங்களை போதிப்பார்கள். He gave the example of a person who is training a horse. ஒரு குதிரைக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து அவர் பகிர்ந்து கொண்டார். Now if a horse is refusing to jump a fence, that trainer will take it maybe 15 times 20 times to that particular fence till not that horse should jump it occasionally but continuously he should jump.
ஒரு குதிரை அந்த பயிற்சியின் பொழுது ஒரு வேலியை தாண்டுவதற்கு பயப்படுகிறது அல்லது மறுக்கிறது என்றால் அந்த பயிற்சியாளர் அதை 15-20 முறை அந்த வேலியை தாண்டும்படி எடுத்து செல்வார். ஏனென்றால் அது எப்பொழுதாவது தாண்டி விடுவது என்பதல்ல, ஆனால் அது தொடர்ந்தேச்சையாக தாண்டி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய லக்கு. So the meaning of a disciple is a student or a learner. ஆகவே ஒரு சீஷன் என்று சொன்னால் அவன் ஒரு மாணவன், கற்றுக்கொள்பவன். We can see first of all this word in Luke chapter 6 verse 40. லூக்கா 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். Luke chapter 6 verse 40, a disciple is not above his teacher, but everyone who is perfectly trained or fully trained will be like his teacher. லூக்கா 6:40, சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். What is the mark of a disciple? சீஷனுடைய அடையாளம் என்ன? He is being trained, and when he is fully trained he will become like the teacher. அவன் கற்றுக்கொண்டிருப்பவன், அவன் கற்றுக்கொண்டதுக்கு பின்பாக அவன் முற்றிலும் குருவை போல் இருப்பான். I was thinking of once what brother Zach said. It may amaze you, some of you, the statement which I am going to tell now. சகோதரர் ஜாக் அவர்கள் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களில் ஒரு சிலருக்கு அது மிகவும் ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கலாம். He said that if your aim in Christian life is to reach heaven, he said that please find some other church, because we are not training people to reach heaven. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் லக்கு எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போய்விட வேண்டும் என்பதாக இருக்கும் என்றால் தயவு செய்து நீங்கள் வேறு ஒரு சபையை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கு பரலோகத்துக்கு செல்வதற்கென்று நாங்கள் பயிற்சிகள் எதுவும் கொடுப்பதில்லை. He said that what we are training people is to become like Jesus Christ. ஆனால் நாங்கள் பயிற்சி கொடுப்பதெல்லாம், கற்றுக் கொடுப்பதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு என்றே. First of all I want to turn to Luke chapter 14. லூக்கா 14ஆம் அதிகாரத்திற்கு நான் முதலாவதாக திரும்ப விரும்புகிறேன். Before going to the three conditions, I want to just show you what is written just above that. அந்த மூன்று நிபந்தனைகளுக்கு போவதற்கு முன்பாக அதற்கு மேலாக என்ன எழுதி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Jesus said a parable of a great banquet. ஒரு கல்யாண விருந்தை குறித்து அவர் அங்கே ஒரு உவமையை சொல்லுகிறார். We can see in verse 16, a certain man gave a great supper and invited many. 16வது வசனத்திலே ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். The parable says that there were many categories of people who were invited but they refused to come. அநேக விதமான ஜனங்கள் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள், ஆனால் அநேகர் அதை வர அவர்கள் மறுத்தார்கள். But you know who are the people who are actually got the opportunity to come? ஆனால் அங்கே வரக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார் தெரியுமா? We can see in verse 21 last part it's written poor, lame, maimed and blind people. லூக்கா 14:21ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டி வா என்றார். Just think of a banquet. Maybe a king is calling a banquet, and the people who really got the invitation to come to that banquet are poor, lame and blind people. ஒரு பெரிய ராஜா அவர் விருந்து கொடுக்கிறார். அந்த விருந்துக்கு இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் ஏழைகளும் ஊனரும் சப்பானிகளும் குருடருமாக இருக்கிறார்கள். We can see in verse 21 another amazing thing. He said that compel such people, that is what is written, compel such people to come. The king is compelling such people to come, and he is telling that let my house be filled with such people. 21ஆம் அதிகாரத்திலே 23லே எஜமான் ஊழியக்கு நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி வா என்று அவர் சொன்னார். That is what I believe we heard from Brother Francis also, that God is looking for people who are needy, people who are really poor in spirit. சகோதரர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லும் பொழுது தேவையுள்ள ஜனங்களை, தங்களுடைய ஆவியிலே எளிமையுள்ளவர்களை தேவன் அழைக்கிறார். And I was thinking that Lord, I want to have that spirit of need all the time, otherwise I cannot be a disciple at all. ஆகவே நான் நான் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் ஒரு தேவையுள்ள மனுஷனாக, என்னுடைய தேவையை உணர்ந்த மனுஷனாக நான் இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் நான் தேவனிடத்திலே வர முடியாது என்று நான் We can see the other three categories who were invited. The first category is verse 18. We can see that one said
the first thing for him is to look after the ground and the ground of land that he has bought. மற்ற குழுவினர்கள் அழைக்கப்பட்ட மற்ற குழுவினர்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக 18ஆம் வசனத்திலே அவன் வயலை வாங்கி கொண்டவன், தன்னுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒருவன். So first preference for him is his business or job and things like that. ஆகவே அவனுக்கு உரிய முதல் அவன் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவென்றால் தன்னுடைய பிசினஸ்க்கும் தன்னுடைய வேலைக்கும் தங்களுடைய சொத்துக்களுக்கும். And we can see in verse 19 the second category, they have bought 5 oxen and have to look after them. That's also something related to like family business or things like that. His own matters, that is first preference. 19வது வசனத்திலே இன்னொரு குழுவினரை நாம் பார்க்கிறோம். 5 ஏர் மாடுகளை கொண்டவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் தன்னுடைய குடும்ப பிசினஸை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். And the last category is verse 20, I married a wife, I cannot come. His preference is wife and children and things like that. 20ஆம் வசனத்திலே பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. அவனுக்கு தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை என்கிறதுதான் அவனுக்கு முக்கியத்துவம். So whenever other things are priority for us, we cannot be a disciple at all. ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையிலே வேறே காரியங்கள் நமக்கு முக்கியமாக இருக்கும் என்றால் நாம் ஒரு காலம் சீஷனாக முடியாது. We can see from verse 25 onwards the 3 conditions. The first condition is, first of all, we can see in verse 25 and 26, a great multitude went in, and he turned to them and said, if anyone comes to me and does not hate his father, mother, wife, children, brothers, sisters, and even his own life, he cannot be my disciple. 25ஆம் வசனத்திலிருந்து சீஷத்துவத்துக்குரிய நிபந்தனையை நாம் வாசிக்கிறோம். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். See, before hating the father and mother, we have to teach children and young people and everybody. Before that, we have to honor the father and mother. முதலாவது நம்மளுடைய வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள் இவர்கள் தங்களுடைய தகப்பனையும் தாயையும் வெறுப்பதற்கு முன்பாக அவர்கள் முதலாவது கனம் பண்ணி இருக்க வேண்டும். See, I want to tell every young person and children, you know what Ephesians 6, I think 2 and 3 says, honor your father and mother that it may go well with you and you may live long on the earth. எபேசியர் 6:2-3 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள், இந்த பூமியிலே நீங்கள் நீடித்த நாட்கள் வாழும்படிக்கு இப்படியாக நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. See, I want to tell you, do you want to go? I think all the young people, children, everybody sitting here, they want things to go well with them. Or learn to honor your father and mother. இங்கு இருக்கக்கூடிய எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நன்றாக செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் உங்கள் தகப்பனையும் உன் தாயையும் நீங்கள் கனம் பண்ண வேண்டும். I know when my mother was there, the Lord was speaking to that very, very strongly. என்னுடைய தாயார் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது, உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னிடத்திலே மிகவும் வலிமையாக என்னோடு கூட பேசினார். Even when my mother-in-law is there, the same thing the Lord is telling, honor her. இப்பொழுது மாமியார் என்னோடு கூட இருக்கும் பொழுதும் ஆண்டவர் அதே வார்த்தையை தான் சொல்கிறார், அவர்களை கனம் பண்ணு. See, Bible says if you don't honor, it will not go well with you and God will cut short your life. That is what is written there. நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை கனம் பண்ணாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகாது, உங்களுடைய வாழ்நாட்கள் குறைந்து போகும் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. After a person has learned to honor the father and mother, then he has to learn to hate the father and mother. So முதலாவது வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் தங்களுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணினதற்கு பின்பாக அவர்களை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். What is the meaning of hating? It means I love Jesus so supremely, so that if my father or mother or wife or children or anybody comes in between me and Jesus Christ, then I will have to hate it. தன் தாயையும் தகப்பனையும் வெறுப்பது என்றால் என்ன? நான் இயேசு கிறிஸ்துவை மிகவும் பெரிதாக நான் விரும்புகிறேன், நேசிக்கிறேன். அவருக்கு நடுவிலே எனக்கும் இயேசுவுக்கும் நடுவிலே என்னுடைய தாயோ தகப்பனோ யாராக இருந்தாலும் வரும்பொழுது அவர்களை நான் முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்குகிறேன். If anybody is obstructing me from fulfilling God's will, there is where I have to hate them. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் என்னுடைய வாழ்க்கையில் தடையாக யார் வந்தாலும் அங்கே அவர்களை நான் வெறுக்கிறேன். What it really means is give the first place
to Jesus Christ. Love him supremely. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் மேலாக முதல் இடத்தை இயேசு கிறிஸ்துவுக்கே தாருங்கள், அவரையே நீங்கள் முற்றிலுமாய் நேசியுங்கள். I want to show you a verse in Colossians chapter 1 verse 17 and 18. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 17 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Colossians 1:17 and 18. கொலோசையர் 1:17 18. It's written, Jesus, he is before all things, in him all things consist, or in him all things hold together, and he is the head of the body, the church, who is the beginning, the firstborn from the dead, and in all things he may have preeminence, or first place in everything. கொலோசையர் 1:17 18. அவர் எல்லாவற்றிற்கும் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். Just think of this particular phrase. I want every one of you to listen to this phrase. In him all things hold together. 19வது வசனம். Yeah, 17. சகல பரிபூரணமும் அவருக்குள் 17 I think. In him எல்லாம் 17ஆம் வசனத்திலே எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்கிற இந்த பதத்தை நீங்கள் பார்க்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். You know, in a personal life, do you want everything to hold together? In your family life, marriage life, individual life, workplace, do you want everything to hold together? Put Jesus first. Apart from him, if you are not putting him first, everything falls apart. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, இப்படி எல்லா காரியங்களிலும் உங்களுக்குள்ளாக எல்லாம் நிலை நிற்க வேண்டும், ஒன்றோடு ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை முதன்மையானவராக வையுங்கள். See, there may be some young people sitting here who may be thinking about the future, about what will happen in the future, maybe not having, whatever the situation, you put Jesus first. You know, your job situation will hold together. Apart from if you are not putting him first, things will fall apart. ஆகவே இங்கு இருக்கக்கூடிய ஒரு சில வாலிப பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு வேலை என்ன ஆகுமோ என்பதை குறித்ததான ஒரு சந்தேகத்தோடு கவலையோடு கூட நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையானவராக முதலாவதாக நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்குள் நிலை நிற்கும் எல்லா காரியங்களும் நிலை நிற்கும். The same way all who are married, you know, there are some families who are separated. The reason is because they don't put Jesus first. If you really put Jesus first, everything will hold together. அதே விதமாக திருமணமானவர்களிடத்திலே அநேக திருமணமானவர்கள் பிரிந்திருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை முதன்மையாக வைக்கவில்லை. அது நிமித்தமாக அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலே இயேசுவுக்குள் நிலை நிற்க முடியவில்லை. We can see the second condition, Luke chapter 14 verse 27. லூக்கா 17:27 இரண்டாம் சீஷத்துவத்தின் இரண்டாம் நிபந்தனையை நாம் பார்க்கலாம். Whoever does not bear his cross and come after me cannot be my disciple. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். The easiest way to explain cross is like this. சிலுவையை விவரித்து சொல்ல வேண்டும் என்றால், எளிய விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால் இப்படித்தான். In English letter, what is this? I. ஆங்கில எழுத்திலே I என்றால் என்ன? And that is crossed. That means not my will but God's will. When that I is crossed, that is cross. இப்பொழுது I நான் என்கிறதான இந்த இடத்திலே சிலுவை குறுக்கிட்டு வரும் பொழுது இங்குதான் சிலுவை உண்டாகிறது. So we can say taking up my cross every day means I have to really say no to my will, yes to God's will. Taking my cross every day and following Jesus is saying no to my will and yes to God's will. சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவை ஒவ்வொரு நாளும் பின்பற்றுவது என்னவென்றால் என்னுடைய சுய சித்தத்துக்கு நோ என்று சொல்லி தேவனுடைய சித்தத்துக்கு ஆம் என்று சொல்வதே. This is a verse we used to hear so often in the old days, 2 Corinthians 4:10 and 11. 2 கொரிந்தியர் 4:10 வசனம் 11 வசனம் அநேக பூர்வ நாட்களிலே முந்தின நாட்களில் நாங்கள் அநேக முறை இந்த வசனங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். Always carrying about in the body the dying of Jesus. Then only the life of Jesus will get manifested in our mortal flesh.
கர்த்தராகிய 2 கொரிந்தியர் 4:10 கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். And verse 11 is repeated one more time. For we who live are always delivered to death for Jesus' sake, that the life of Jesus also may be manifest in our mortal flesh. 11ஆம் வசனத்திலே மீண்டுமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். I was reading a statement by Sadhu Sundar Singh. சாது சுந்தர் சிங் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். He was telling that it is easy to be a martyr for Christ. இயேசு கிறிஸ்துவுக்கென்று இரத்த சாட்சியாக மரிப்பது என்பது ஒரு எளிதான காரியம். But he said it is hard to live for him. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பது வாழ்வது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். He said dying takes only an hour or two. மரிப்பது இரத்த சாட்சியாக மரிப்பது என்பது ஓரிரு மணி நேரங்கள் தான் ஆகும். But to live for Christ means to die daily. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்றால் ஒவ்வொரு நாளும் மரிப்பது. I want to tell you, my dear brothers and sisters, this is the secret of spiritual progress. என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இதுவே ஒரு ரகசியமாக இருக்கிறது. Many churches they teach 5 secrets to spiritual progress. அநேக சபைகளிலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு 5 ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். Read Bible every day, pray every day, go to church regularly, evangelize, have fellowship with one another. First is read Bible every day. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள். Pray every day. ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். Go to church regularly. சபைக்கு ஒவ்வொரு நாளும் செல்லுங்கள். Evangelize. சுவிசேஷம் சொல்லுங்கள். Have fellowship with one another. ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொள்ளுங்கள். All these are very good. இந்த காரியங்கள் எல்லாம் நல்ல காரியம். But if taking up my cross is not there, all these 5 things only will make me a religious person. ஆனால் சிலுவை எடுக்கக்கூடிய காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் இந்த 5 காரியம் என்னை ஒரு மத சார்பான ஒரு கிறிஸ்தவனாக தான் மாற்றும். See, John the Baptist, he said that one who is coming after me will baptize you in the Holy Spirit and fire. யோவான் ஸ்நானகன் அவர் சொன்னார், எனக்கு பின்பாக வரக்கூடியவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அவர் சொன்னார். What is the reason why we are filled with the Holy Spirit? It is so that we can go through the cross, go through the fire, taking up a cross, and really that fire will come in our Christian life. Power of God will come in our Christian life. நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்வது நாம் அக்கினியின் வழியாக சென்று சிலுவையை அடைந்து நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் நிறைந்திருப்பதற்கு தான். The secret of power and fire in Christian life is to be baptized in the Holy Spirit every day and to take up our cross every day. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அக்கினியும் வல்லமையும் பெற்றிருப்பதற்கு நாம் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவதற்கென்றே தான். I was hearing a story of a man. He was watching a butterfly coming out of a cocoon. ஒரு கதையை நான் இப்படியாக வாசித்தேன். ஒரு கூட்டிலிருந்து ஒரு வண்ணத்து பூச்சி வெளியே வரக்கூடிய ஒரு மனுஷன் அதை பார்த்து கொண்டிருந்தார். He was seeing that butterfly was struggling terribly to come out of that cocoon. அந்த கூட்டிலிருந்து அந்த வண்ணத்து பூச்சி வெளியே வருவதற்கு மிகவும் சிரமப்படுவதை அவர் பார்த்தார். You know what he did? He took a blade and cut the outer part of that cocoon. அந்த கூட்டினுடைய அந்த வெளிப்பாகத்தை பிளேடை எடுத்து அவர் கட் பண்ணி விட்டார். The butterfly could come out easily, but it could not fly. அந்த வண்ணத்து பூச்சியானது அந்த கூட்டிலிருந்து வெளியே வருவதற்கு மிகவும் லகுவாக இருந்தது. ஆனால் அதுவால் பறக்க முடியவில்லை. See, the struggle that it went through to come out of that is the thing that gave it the ability to fly in the air. அந்த கூட்டிலிருந்து வெளியே வருவதற்கு சிரமப்பட்டு கடினப்பட்டு வெளியே வருவதிலிருந்து தான் அது பறக்கக்கூடிய அந்த திறனை அது பெற்றுக்கொள்ள முடியும். அது நிமித்தமாக அது இழந்து விட்டது. The same way is as we go through the way of the cross, real fire in our Christian life, that is the thing that will make us fly in Christian life. அதே விதமாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சிலுவையின் வழியிலே அக்கினியின் வழியிலே நாம் கடந்து போகும் பொழுதுதான் நாம் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வளரக்கூடிய ஒரு வளர்ச்சிக்கு நேராக நாம் செல்ல முடியும். You might have heard the story of a man who was carrying a very heavy cross.
ஒரு மனுஷன் மிகவும் ஒரு கடினமான ஒரு சிலுவையை சுமந்து சென்று கொள்ளக்கூடிய ஒரு கதையை Now நாம் he was கேள்விப்பட்டிருக்கிறோம். struggling it, so he took an axe and cut the bottom part of that cross. மிகவும் கடினமாக இருந்தபடியினால அந்த மனுஷன் ஒரு அதனுடைய அந்த சிலுவையின் அடிப்பகுதியை அவன் வெட்டி போட்டு விட்டான். But the problem is when he was reaching heaven, he had to cross a bridge, and that cross could not reach the other side. The part he has cut off is the part that was lacking for him to cross that bridge. இப்பொழுது அந்த மனுஷன் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும், ஆனால் அதற்கு நடுவிலே ஒரு பாதை, ஒரு பாலம் இல்லாதபடியினாலே அந்த சிலுவையை வைத்து அவன் கடந்து போக வேண்டும். ஆனால் அவன் வெட்டி போட்ட அந்த பகுதிதான் அவன் பரலோகத்திற்கு செல்லுவதற்கு ஏதுவான ஒரு வழியாக, ஒரு சிலுவையாக இருந்திருக்கும். I was thinking the same story in a little other in another way. அந்த கதையை நான் வேறொரு விதமாக நான் யோசித்து பார்த்தேன். As we go through the cross that we come into fellowship with Jesus Christ. நாம் அந்த சிலுவையின் வழியாக கடந்து செல்லும் போதுதான் நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு ஐக்கியத்திலே நாம் பங்கெடுக்கிறோம். And when we cut the cross, we cannot have the presence of God, we cannot have the sweetness of the fellowship with Jesus. நாம் அந்த சிலுவையை நாம் வெட்டி எரியும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த ஒரு ஐக்கியத்தை நாம் கொண்டிருக்க முடியாது, அந்த சுகந்த வாசத்தை அவரோடு கூட நாம் அனுபவிக்க முடியாது. And we can see the third condition. அந்த மூன்றாம் நிபந்தனையை நாம் வாசிக்கலாம். In chapter 14. 14 லூக்கா 14 அதிகாரம். Luke chapter 14, and we can see in verse 33. Likewise, whoever does not forsake all, he cannot be my disciple. லூக்கா 14:33 வசனம், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். See, the meaning is to put everything on the altar. இதற்கு அர்த்தம் என்னவென்றால் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் பலிபீடத்தின் மேல் வைப்பது. I remember Brother Zach telling it really came very powerfully to my heart. So Zach அவர்கள் சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது, அது மிகவும் வல்லமையாக என்னுடைய இருதயத்துக்கு நேராக வந்த வார்த்தை. He said that in his imagination he has already conducted the funeral service of his wife and children. தன்னுடைய கற்பனையிலே ஜாக் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மனதிலே, தன்னுடைய கற்பனையிலே தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகளுடைய மரண அடக்க ஆராதனையை அவர் ஏற்கனவே நடத்தி முடித்து விட்டார். He said that he imagined that in his home there were 4 coffins of his wife and children, and he has put them all on the altar. And அவர் தன்னுடைய கற்பனையிலே அவர் நினைவு கூர்ந்தது, தன்னுடைய வீட்டிலே 4 சவப்பெட்டிகள், அந்த சவப்பெட்டியிலே தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரும் இருப்பதை அதை போல உணர்ந்து அவர்களை எல்லாம் பலிபீடத்தின் மீது அவர் வைத்து விட்டார். He also said that he put his house on the altar. Many times he came back from a bank or somewhere, he expected maybe that house may be on fire. தன்னுடைய வீட்டையும் கூட அவர் பலிபீடத்தின் மீது வைத்து விட்டார். அநேக முறை அவர் பேங்க்கிலிருந்தோ அல்லது எங்கிருந்தோ அவர் வரும்பொழுது, வீட்டிற்கு வரும்பொழுது ஒருவேளை வீடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்து கொண்டு கூட அவர் வந்திருக்கிறார். Now we can see here there are 3 metaphors Jesus is telling. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 ஒரு திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தைகளை இங்கே நாம் வாசிக்கிறோம். We can see first of all in chapter 14 verse 28 onwards, he is telling, for which of you intending to build a tower does not sit down first and count the cost whether is enough to finish it. Verse 28. 28ஆம் வசனம், உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால், lest after he has laid the foundation and is not able to finish, all who see it will begin to mock him, saying, this man has begun to build but was not able to finish. 30ஆம் வசனம், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. Think of a man who is building a tower, maybe a 15-story building. ஒரு கோபுரம் கட்டக்கூடிய அல்லது ஒரு 15 மாடி கட்டடம் கட்டக்கூடிய ஒரு மனுஷனை சற்று நினைத்து பாருங்கள். He has to have quite a lot of finance. அவனுக்கு அநேக நிர்வாகம் அல்லது பணம் அவனுக்கு தேவைப்படும். Count the cost whether really he has got money to finish that. அதை முடிப்பதற்கு தன்னிடத்திலே பணம் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு செல்லும் செலவை அவன் கணக்கிட வேண்டும். See, the meaning of it is when we are going to follow Jesus in this way of discipleship, we have to see, it requires quite a lot of alertness. It requires quite a lot of watchfulness. It really requires counting the cost.
ஆகவே நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சீஷத்துவத்தின் வழியிலே நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று நாம் முடிவு செய்திருப்போம் என்றால் நாம் தீவிரமாக மிகவும் ஜாக்கிரதையாக கவனத்தோடு கூட இந்த செல்லும் செலவை நாம் உட்கார்ந்து கணக்கிட வேண்டும். Yeah, sometimes my name will be tarnished, my name will go, my reputation will go. There are so many things we have to go through in this Christian life. நம்மளுடைய பேர் புகழ் எல்லாம் அசிங்கப்படுத்தப்பட்டு தாறுமாறாக்கப்படும் அநேக காரியங்களை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். Many times we have to cut many friendships. அநேக முறை அநேக நண்பர்களை நாம் விட்டுவிட வேண்டியதாக இருக்கும். Many times many relatives you have to cut. அநேக முறை நம்மளுடைய சொந்தக்காரர்களை சொந்தம் சுற்றத்தாரை நாம் விட்டுவிட வேண்டியதாக இருக்கும். Jesus is asking whether we are ready to count that cost. இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கிறார், நீ அந்த செல்லும் செலவை கணக்கிட நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? But I was thinking it has got one more meaning. அதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். Just think a big financial and multinational company is ready to finance that building of that tower. அந்த 15 மாடி கட்டிடத்தை கோபுரத்தை கட்டுவதற்கு ஒரு MNC கம்பெனி அதற்கு பணம் தர ஆயத்தமாக இருக்குது என்று நாம் வைத்துக் கொள்வோம். Then I'll be able to build it. அப்பொழுது நான் என்னால் அதை கட்ட முடியும். Yeah, what I was thinking is whatever be the cost, what we have to remember is Jesus is there to help us. ஆகவே என்ன ஒரு செலவாக இருந்தாலும் அதை கட்டுவதற்கு எவ்வளவு செலவாகும் என்றாலும் அதை உதவி செய்வதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். Same we can see the second metaphor in verse 31 onwards. A king is going to war against a king who has got 10,000 people going to war against an army coming against him with 20,000 people. 31ஆம் வசனத்திலே ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. When we look into the history of Judah, what we can see is in most of the time, say for example when King Asa was going against war, King Jehoshaphat was going against the war, Judah was minority, opponents were the majority. ஆசா யெகோசபாத் இவர்கள் எல்லாருமே அந்த யூதா கோத்திரத்திலே அவர்கள் போரிட செல்லும் பொழுதெல்லாம் யூதா கோத்திரம் எப்பொழுதுமே ஆசா யெகோசபாத் இவர்கள் எல்லாருமே குறைவான எண்ணிக்கை உடையவர்களாகத்தான் இருந்தார்கள். But because God was there on the side, that is why they could have victory. ஆனால் கர்த்தர் அவர்கள் பட்சத்திலே இருந்தபடியினால் அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது. I just want to show you this verse in 2 Corinthians chapter 3. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Verse 5 and 6. Always remember this verse. எப்பொழுதுமே இதை நினைவில் கொள்ளுங்கள். வசனம் 5. Not that we are sufficient in ourselves to think anything as being from ourselves, but our sufficiency is from God. 2 கொரிந்தியர் 3:5 வசனம், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. And verse 6, who also made us sufficient as the ministers of the new covenant, not of the letter but of the spirit. Letter kills, the spirit gives life. 6ஆம் வசனம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. To become a disciple, it costs terrible price. சீஷனாக மாறுவது என்பதற்கு அதற்கு செல்லும் செலவு மிகவும் அதிகம். But we don't have the sufficiency, but God is the one who makes us sufficient to do that. ஆனால் அது நம்மளால் கூடாது, ஆனால் அது நம்மை தகுதிப்படுத்துவது தேவனால் உண்டாயிருக்கிறது. நம்முடைய தகுதி அவரால் உண்டாயிருக்கிறது. Last metaphor we can see in verse 34 and 35. Salt is good, but if salt has lost its flavor, how shall it be seasoned? It's neither fit for land nor for the dunghill, but meant to throw it out. He who has an ear, let him hear. அடுத்ததாக 34-35 உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவன் என்றார். We know that salt makes food very tasty. உப்பானது நம்மளுடைய சாப்பிடக்கூடிய அந்த பதார்த்தங்களை மிகவும் ருசியானதாக மாற்றுகிறது. In the same way, when we are disciples of Christ and that discipleship leads to have fellowship with Jesus,
to be in the presence of Jesus. That is the thing that makes a Christian life really tasty. அதே விதமாக நாம் சீஷனாக மாறும் பொழுது அந்த சீஷனாக மாறினதுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளக்கூடிய அந்த காரியம்தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு ருசிகரமான ஒரு பதார்த்தமாக நம்மை மாற்றுகிறது. I want to tell you, my dear brothers and sisters, if you are only satisfied with forgiveness of sin, my sins are forgiven, I'm going to heaven, your Christian life will be terribly boring Christian life. பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடத்தில் இதை சொல்ல விரும்புகிறேன். நான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதிலே நீங்கள் திருப்தி அடைந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் போர் அடிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறிவிடும். Are you content with the state of affairs now? Your Christian life will go to distraction. நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையிலே திருப்தியுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அழிவிற்கு நேராக செல்லும். Let us go to be a disciple. Just like a student goes to school every day, appears for exam, we have to go to the school of disciples. Brother Chala's skit was there. It was a wonderful skit. As we have to go regularly to the school of discipleship and learn to be a disciple. That is the thing that will make a Christian life wonderful. ஒரு மாணவன் அனுதினமும் பள்ளிக்கு சென்று கற்றுக்கொள்வது போல கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த சீஷத்துவத்து பள்ளிக்கு அனுதினமும் நாம் சென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர் செல்லையா அவர்கள் போட்ட அந்த நாடகத்தின் போல நாமும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சென்று அந்த சீஷத்துவ பள்ளிக்கு சென்று நாம் அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். God help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.